ஹாய். ஸோ வெல்கம் டு என்னோட ஒரு ரேண்டிங் செஷன். ஸோ இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா ரேண்ட்னஸ் டே அப்படின்னு ஒரு பேர் வச்சிடலாம். ரேண்டமாக நான் ஏதோ ஒரு நாள் வந்து எதையோ அதை பற்றி ரேண்ட் பண்ணிட்டு போவேன் ரெகார்டிங் புக்ஸ். ஓகே, புக்ஸோட ப்ரைஸு இல்லைனா ஏதோ டிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நான் வந்து உங்ககிட்ட ரேண்ட் பண்ணிட்டு போவேன். ஸோ திஸ் இஸ் ரேண்ட்னஸ் டே. இன்னைக்கு என்ன டாபிக் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ புக் ரீடராக இருக்கீங்கன்னா திங்ஸ் டு டூ, திங்ஸ் டு அவாய்ட். ஸோ ஒரு சிலது எனக்கு ஞாபகம் வருது, நான் இன்னைக்கு சொல்கிறேன். அண்ட் இனிமேல் ஞாபகம் வரதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சு மேபி அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களோட ஃபேவரட் ஜான்ரா கண்டுபிடிக்கணும். நியூ ரீடராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி புக்ஸ் எந்த மாதிரி மூவிஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க. ரொமான்ஸ் பார்க்க பிடிக்குமா, இல்லை உங்களுக்கு வந்து த்ரில்லர் மூவிஸ் பார்க்க பிடிக்குமா, இல்லை சயின்ஸ் மூவி பார்க்க பிடிக்குமா, அந்த மாதிரி எந்த மாதிரி மூவிஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்ற ஜான்ராவை டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ மூவிஸ் பார்க்க பிடிக்கிற ஜான்ரா டிசைட் பண்ணிட்டாலே புக்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் வந்து யூ கேன் நெவர் கோ ராங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஜான்ராவை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒரு புக் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ரிவ்யூஸ் பாருங்கள். அந்த புக்கோட ரிவ்யூ, அந்த புக்கோட பேக் சைடில் இருக்குள்ள சினாப்சிஸ் படிங்க, ப்ளர்ப் படிங்க. மேபி ஆன்லைனில் கிடச்சிது அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. ஏன்னா புக்ஸோட ப்ரைஸஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வாங்கிட்டு பிடிக்கல அப்படின்னு ரெக்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. அடுத்தது கன்சிஸ்டண்ட்டாக ரீட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 10 to 15 பேஜஸ் அப்படின்னா 10 to 15 பேஜஸ் படிக்கணும் அப்படின்றத கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி விடுற இந்த வேலை வேண்டாம். அண்ட் 9 to 5 போகிறவங்க நிறைய பேர் நான் புக் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க ஒரு புக் எடுத்து அதை முடிக்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் எப்போ போய் முடிச்சிட்டியான்னு கேட்டாலும் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு புரியுது, ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுப்பீங்க. ஸோ அந்த டைமில் படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. பட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணக்கூடிய ஆளா? போய் சொல்லாதீங்க. ஐ நோ ஸ்க்ரோல் பண்ணுவீங்க தானே, வண்டி ஸ்க்ரோல் பண்ணுவீங்க தானே. அட்லீஸ்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 minutes இல்லைனா ஒரு half an hour ஸ்க்ரோல் பண்ணுவீங்கல்ல. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு 10 பேஜஸ் படிங்க, தாராளமாக படிக்க முடியும். ஸோ படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுற அந்த டைம்லேருந்து பாரோ பண்ணி ஒரு 10 பேஜஸ் 15 பேஜஸ் டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஒரு நல்ல புக் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஃபீலே வேறு. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை ரீடிங்குள்ளே கொண்டு வந்துடும். இன்னும் நிறைய புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை வரும். அடுத்தது, நியூ புக்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக புது ரீடராக இருக்கீங்க அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் வாங்குங்க. நிறைய இந்த யூஸ்டு புக்ஸ்க்கான உங்களுக்கு ஆஃபர்ஸ் வரும். நிறைய ஸ்டால்ஸ்லலாம் யூஸ்டு புக்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி உங்கள் சிட்டியில் யூஸ்டு புக்ஸ்க்கான எக்ஸ்போ ஃபேர் வரும்போது யூஸ்டு புக்ஸ்லாம் போய் வாங்குங்க. அண்ட் இன்னொரு விஷயம் அவாய்ட் பண்ணணும், பட் திங்ஸ் டு டூவில் நான் சொல்கிறேன் என்னென்னா, ரீஜனல் டைலக்ட் வாங்காதீங்க. இஃப் நீங்கள் தமிழ் புக்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த திருநெல்வேலி டைலக்ட், இந்த மாதிரி ஒரு மதுரை ஸ்லாங் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைலக்ட் வந்து பார்த்து சூஸ் பண்ணுங்க. வட்டார வழக்குன்னு சொல்லுவோம்ல, ஸோ அது வந்து இப்போ நம்ம நார்மலாக தமிழ் படிக்கணும் அப்படின்னா ஈஸியாக படிச்சிடலாம். பட் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லாங்ஸ் வரும்போது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. அண்ட் யா, ஸோ இதெல்லாம் தான் திங்ஸ் டு டூ. ஓகேவா? இப்போ திங்ஸ் டு அவாய்ட் சொல்கிறேன். திங்ஸ் டு அவாய்டில் இம்பல்சிவாக பை பண்ணக்கூடாது. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா, நிறைய புக்ஸ் உடனே வாங்காதீங்க. ஒரு புக் வாங்குங்க, ஃபுல்லாக முடிங்க. அந்த புக் பிடிச்சிருக்கா, அந்த ஜான்ரா பிடிச்சிருக்கா, அந்த மாதிரி ஸ்டோரிஸ் உங்களுக்கு படிக்க பிடிச்சிருக்கா, இல்லை அந்த ஆத்தரோட ரைட்டிங் பிடிச்சிருக்கா, இது எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்து புக்ஸ் வாங்கணும். ஸோ நான் படிக்க போகிறேன் அப்படின்னு உடனே ஒரு 10 புக் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடாது. ஓகேவா? இம்பல்சிவாக வாங்காதீங்க. ஒரு ரிவ்யூ இன்ஸ்டாகிராம்லேயே பார்க்குறீங்கன்னா அந்த புக் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு வாங்காதீங்க. அடுத்தது, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு புக் எடுக்கிறீங்க, பாதி படிக்கிறீங்களோ இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் 10 to 20 பேஜஸ், நான் வந்து ஒரு 50 பேஜஸ் சொல்வேன். அதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணாதீங்க, விச் இஸ் டூ ஏர்லி. மறுபடியும் வண்டி ஜஸ்ட் டூ ஏர்லி. ஸோ ஒரு 50 பேஜஸாவது படிங்க. படிச்சுட்டு அந்த புக் பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஸோ டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு ஃபினிஷ் புக். எந்த புக்கையும் கண்டிப்பாக படித்து முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அது ரீடிங் மேலே இருக்கிறவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து பயங்கரமாக கம்மி பண்ணிடும். ஸோ ஒரு புக் பிடிக்கலன்னா இட்ஸ் ஓகே, வச்சுட்டு அடுத்த புக் போங்க. ஸோ ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அண்ட் உங்களோட ரீடிங் டைம் அதை கம்பேர் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் படிக்கிறேன், இல்லை இன்னைக்கு என்னால் படிக்க முடியல,
இல்லை இவ்வளோ நேரம் நான் உட்காந்தேன்னா 2 ஹவர்ஸ் படிப்பேன். 2 ஹவர்ஸ் படிக்க முடியலன்னா நான் படிக்கவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ரீடிங் டைம் கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ்னாலும் இட்ஸ் ஓகே. அதில் ஒரு 2 பேஜ் படிக்கிறீங்களா படிங்க. கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. எஸ். அடுத்ததும் அதே இம்பல்சிவ் பையிங் தான் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஒரு புக் முடிக்காமல் டோன்ட் பை புக்ஸ் அதுக்கு மேலே மேலே வாங்கிட்டே இருக்காதீங்க. ஸோ ஒரு புக் முடிச்சுட்டு அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புக்ஸ் வாங்குங்க. ஸோ 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஏதோ ஓரளவுக்கு பிரயோஜனமாக கொஞ்சம் டிப்ஸ் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதான் இன்னைக்கு ரேண்ட்னஸ் டேயில் ஒரு குட்டி வீடியோ. இதுக்கப்புறம் இதே மாதிரி வீக்லி இல்லைன்னா எனக்கு தோணும் போதெல்லாம் நான் வந்து விட மாட்றாங்களே. ஓகே. ஸோ இன்னைக்கு ரேண்ட்னஸ் டேவோட வீடியோ இதான். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தோணும் போதெல்லாம் வீக்லி ஒன்று ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு எப்போ ரேண்ட் பண்ணணும்னு தோணுதோ அப்போல்லாம் ரேண்ட்னஸ் டேயில் வந்து ரேண்ட் பண்ணுறேன், டிப்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் லெட்ஸ் ஜஸ்ட் டாக் இந்த டேயில். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. பை.